கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஹால் டிக்கெட் மார்ச் 14 வெளியீடு. 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மார்ச் 14 வெளியிடப்பட உள்ளன. மேல விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகின்றன. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வழங்கப்படும். மே 4ஆம் தேதி 13 மொழிகளில் நேரடி முறையில் தேர்வு நடைபெறவுள்ளது. ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு அரசு அறிவிப்பு. தமிழக அரசு சார்பில் சென்னையில் வரும் 18 முதல் 20ஆம் தேதி வரை ட்ரோன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு படித்து 18 வயது நிரம்பியவர்கள் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். ட்ரோன் டெக்னாலஜி, ட்ரோன் ஒளிப்பதிவு நுட்பங்கள், வான்வழி படம் எடுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். கூடுதல் தகவல் அறிய 8668102600 என்ற எண்ணை அழைக்கலாம். இக்னோ பட்டமளிப்பு விழா. சென்னை மண்டலத்தில் 2 மாணவர்கள் தங்கப்பதக்கம். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இக்னோ பட்டமளிப்பு விழா சென்னை மண்டலத்தில் 1470 பேர் பட்டம் பெற்றனர். 2 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டன. மத்திய அரசு பல்கலைக்கழகமான இக்னோவின் 38வது பட்டமளிப்பு விழா டெல்லியில் நடைபெற்றது. டெல்லியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்ற அதே நேரத்தில் சென்னை உட்பட நாடு முழுவதும் உள்ள இக்னோ மண்டலங்கள் சார்பிலும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றன. பல்வேறு படிப்புகள் முதலிடம் பிடித்தவர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தங்கப்பதக்கங்களை வழங்கினார். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் மற்றும் எம்எஸ்சி சுற்றுச்சூழல் படிப்பில் தங்கப்பதக்கம் 2 மாணவர்கள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைய வழியில் MBA பட்டப்படிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணைய வழி MBA படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பிசினஸ் அனலிட்டிக்ஸ், பொது மேலாண்மை ஆகிய 2 பாடப்பிரிவுகளில் ஆங்கில வழியில் இந்த MBA படிப்பு வழங்கப்படுகிறது. மேல விவரங்களுக்கு www.annauniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.